கைஸ், நான் உங்கள் கேமிங் யோகேஷ். இப்போ நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃப்ரூட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். பிளாக் ஃப்ரூட் தேர்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டு பார்க்காதவங்களாம் மறக்காம போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அது பார்த்தா தான் நம்மளுக்கு இந்த பார்ட்டில் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாம் உங்களுக்கு புரியும். போன வீடியோவில் நம்ம ஈகிள் ஃப்ரூட்னு ஒரு ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணி எடுத்து சாப்பிட்ருப்போம். இப்போ அதுக்கு தான் நம்ம மாஸ்கரி போட போகிறோங்க. இந்த ஃப்ரூட்டுக்கு பயங்கரமாக எமௌண்ட்லாம் இருக்குது. நான் சவுண்டு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். பாருங்க, 41 டேமேஜ். இப்போ நம்மளால் லாங் ரேஞ்சிலேருந்து கூட அவனை கிட்ட வரைக்க முடியுது. ஆனால் என்ன பிரச்சனைனா அவனுங்களால நம்மளை அடிக்க முடியுது. நம்ம ஸ்பெஷல் மூவ் போடுவோம். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ஈகிள் ஃப்ரூட் மாஸ்டரி போட்டால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. அதுக்கு தான் நான் எப்படியா ஈகிள் ஃப்ரூட்டுக்கு ஃபுல் மாஸ்டரி போடணுன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் இன்னும் நிறையா வீடியோ போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். லைக் பண்ணிட்டு போன பாட்டில் நான் இது சரியாக சொல்லலை. ஃபெதர்ஸ் மீட்டர் நீங்கள் சைடில் இருக்கல கைஸ், இந்த ஈகிள் ஃப்ரூட்டுக்கு மேலே அது ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம இன்ஸ்டினிட்டியாக அமௌண்ட் போட முடியும் கைஸ். இப்போ கூட பாருங்கள், இந்த ஃபெதர் மீட்டர் ஃபுல்லாக அதான் கைஸ் நம்மளால் அமௌண்ட் இன்ஸ்டினிட்டியாக போட முடியும். இந்த ஐலாண்டை எப்போ தான் முடிப்போம்னு தெரியுது. ஏன்னா என்பிசி எல்லாம் தூரமாக இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக அப்பா கொஸ்ட் முடிச்சாச்சு. நியூ கொஸ்ட் அவைலபிள். ஓப்பன் யுவர் காம்பஸ் டு ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஐலாண்ட். கைஸ், நம்ம இந்த ஐலாண்ட் கான்குவர் பண்ணிட்டோம் போல இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் ஐலாண்டு பார்க்கலாம். இல்லை கைஸ், இதே ஐலாண்டு தான் காட்டுது. இந்த செஸ்ட் பாக்ஸ் கொடுத்தீங்க தெரிஞ்சு நியூ கொஸ்ட் அன்லாக் ஆகிருக்கு போல இருக்குது. செஃப்னு பாஸ் இருக்கான் போல இருக்குங்க. கொரில்லா கிங்கு மாதிரி இவன் பேர் செஃப் போல இருக்கு. இது இருக்கான் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பவராக இருப்பான்னு நினைக்கிறேங்க. சேஃப்டியாக தான் இருக்கணும் உங்ககிட்ட. கைஸ், அவன் பவர் பயங்கரமாக இருக்கு. சேஃப்டியாக தான் இருக்கணும் கைஸ் என்கிட்ட. சொல்ல அதுக்குள்ளே வந்துட்டான். அதுதான் கொண்டுட்டாங்க. இவ்வளோ பவராக இருப்பான் நான் எதிர்கூட பார்க்கல கைஸ் அவனை. வேறு ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃப்ரூட்டுக்கு புதுசாக அப்டேட் விட போகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்னெட் ஃப்ரூட்னு ஒரு ஃப்ரூட் விட போகிறாங்க. எல்லாம் அது பயங்கர பவர்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. வரப்போகிறான், இப்போ வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கைலே இருப்போம். அப்போ கூட எனர்ஜி தேவைப்படுது. அல்ல, மூணாவது வாட்டி கொண்டுட்டான். ரெண்டாவது வாட்டி இடத்துல ரெண்டாவது வாட்டி கொண்டுட்டான். சீக்கிரமாக இதில் நம்ம ஒரு 500 லெவல் ஆச்சு, 500 கிட்ட ஆச்சு வச்சுருந்தோம். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப பவராக இருக்கும். நம்ம இதோ பாருங்க, இவங்க பிளாக் பண்ணுறோம் நம்ம எம்மோன்னு வச்சு. எப்படியோ கொண்டாச்சு கைஸ். அவனை கொண்டனால நம்மளுக்கு 2 லெவல் ஏறி இருக்குது. 4 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் ஸ்பான் ஆகிடுவாங்க கைஸ் திருப்பி. அது வரைக்கும் நம்ம ப்ரூட் கொஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த செஸ்ட் பாக்ஸ் மட்டும் கிளைம் பண்ணிட்டு போய்க்கலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு காசு ரொம்ப முக்கியம். திருப்பி நம்ம இன்னொரு ரோல் போட போகிறோம் இந்த பார்ட்டில். இதுலேயே ஃப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும் கைஸ். ரக்க இருக்குது, ஆனால் பறக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் எத்தனை போல இருக்கு.
இது இங்கே எதாவது ஃப்ரூட்ஸ் ஸ்பான் ஆகும்னு பார்த்தா ஒரு ஃப்ரூட்டுமே ஸ்பான் ஆக மாட்டேங்குது கைஸ். கமெண்ட்டில் எந்தெந்த ஐலாண்டில் ஃப்ரூட்ஸ் ஸ்பான் ஆகும்னு டைப் பண்ணுறீங்களா கைஸ்? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். போடு போடு. 3 பேரை கொண்டாச்சு. பொண்ணும் 4 பேரை கொண்டோம். சாரி 5 பேரை கொண்டோம். ஓ வா. நெக்ஸ்ட் ஐலாண்ட்லாம் போயிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு கைஸ். தெரிஞ்ச இருக்கும். நீங்களே இப்படி அடிக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. அந்த நிக்கிஷ் 199 போன எபிசோடில் ஒருத்தர் பார்த்துருக்கோம். அவர் என்கிட்ட சொன்னார், நீ லெவல் ஏற்றுறதுக்கு லைட்டு ஐஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்டு தான் பவராக இருக்கும், அந்த ஃப்ரூட்டு கிடச்சா அதை சாப்பிட்ருன்னாரு கைஸ். இப்போ அதான் நம்ம ரோல் பண்ண போகிறோம் கைஸ். நான் கொஸ்ட்டு முடிக்காமலே திருப்பி போயிட்டு கொஸ்ட்டு வாங்கியிருப்பேன் கைஸ். ஜஸ்ட்டு மிஸ் தான் நான் பார்த்துட்டேன். வாங்கியிருந்தேன்னா இவ்வளோ நேரம் அடிச்சு எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும். இன்னும் 2 பேர் அடிக்கணும் போல. ஈகிளுக்கு சீக்கிரமாக ஒரு 35 மாஸ்டர் ஏற்றிடணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மூவ் அன்லாக் ஆகும். எல்லாம் கொஸ்ட் முடிச்சா 58 லெவலில் வந்துருக்கோம். நம்மளுக்கு 37,000 கேட்கும் கைஸ் நெக்ஸ்ட்டு ரோல் பண்ணுறதுக்கு. 37 30 50 40க்குள்ளே தான் கைஸ் இருக்கும் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு. காசு 40,000க்குள்ளே தான். இருங்க, செஃப் ஸ்பான் ஆகிட்டானான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். 1 நிமிஷம் இருக்கா கைஸ், அதுக்குள்ளே நம்ம இந்த ப்ளூட் கொஸ்ட் பண்ணிடலாம். ஒரு எம்மனுக்கும் 44 டேமேஜ். இதே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டா 55 டேமேஜ் இருக்குது ஒரு என்ட்ரிஸுக்கு. இதே கும்பலாக வச்சு அடிக்கணும்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. நீங்கள் மட்டும் பக்கத்துலேயே பை ஈஸியாக இருக்குங்க லெவல் ஏற்றுறதுக்கு. ஸோ போடு. ஒரு 6 பேரை முடிக்கிற மாதிரி கொஸ்ட் வச்சு வந்துருக்கேன். கன்னியாயமாக 8 பேரை கொல்லணுன்றாங்க. அது தூரமாகறானுங்க. இன்னும் 2 பேரை கொல்லணுது. இந்த 2 பேர் தான் நம்மளுக்கு இப்போ கொஸ்ட் முடிக்கிறதுக்கு லாஸ்ட் அனுப்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு லைட்டாக லேக் ஆகுது போல இருக்குது கைஸ் நான் யூஸ் பண்ணுற ஃபோனில். இதே நம்ம ஒரு 250 அந்த மாதிரி லெவல்லாம் வந்துட்டோன்னே நம்ம PVP சேலஞ்ச் பண்ணுவோம் கைஸ் ஃபர்ஸ்ட்லேயே. தமிழில் வந்துட்டேன் சம்மந்தமே இல்லாமல் போட்டியில் கிட்டலாம் பேசிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு லெவலில் இருக்கிறவங்க 59வது லெவலில் இருக்கோம் நம்ம இப்போது. எனக்கு தெரிஞ்சு இப்போ செஃப் ஸ்பான் ஆகிட்ருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்கும்போதே ஒரு நிமிஷத்தில் ஸ்பான் ஆகிடுவாங்க கடைசி. இப்போ பாருங்க நம்மளால எம்மான் அல்த்தினே கொஞ்சம் பறக்க முடியும். அப்படியே அவனை அங்கேயே ஸ்டக் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு வருவான். அப்பா எப்படி தப்பம் பாருங்கள். ஸ்பைடர் சென்ஸ் வச்சு நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ திருப்பி வரப்போகிறான். ஐயோ இப்போ தப்பிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு திருப்பி வரப்போகிறான். ஆமாம் எப்படி அவனை பின்னாடி தள்ளியாச்சு. அவனை தூரமாகவே வச்சு நம்ம அடிப்போங்க. ஆனால் அவன் கிட்ட வந்தால் தான் அடிக்கிறான் பயங்கரமாக.
எவ்வளோ ஐஸு தான் எனக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போக போக பெரிய ஐலாண்டெல்லாம் பாஸ் இதோட கஷ்டமாக இருப்பாங்க போல இருக்குது. அப்பா கரெக்டாக கொள்கிறோம், அவன் நம்மளை அட்டாக் பண்ணிட்டான். நியூ quest available, open your compass menu to find the next island guys. கைஸ் இப்போ நம்ம இந்த ஐலாண்டை ஃபுல்லாக முடிச்சாச்சு போல இருக்கு கைஸ். இந்த வாங்க ஒருத்தருக்கா அவங்கிட்ட கட்டானா வாங்கலாமா வேணாமா? கட்டானா வாங்கலான்னா கமெண்ட்டில் கட்டானான்னு டைப் பண்ணுங்க கைஸ். அது கீழே ஒரு கத்தி இருக்காது. அயன் மேத்ஸ் வாங்கணும்னா மேத்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ரெண்டுத்தில் எது வாங்கலான்ட்டு. அப்போ நான் இங்கே ஒருத்தனை பார்த்தேன், ஏதோ பிளாக் ஸ்மித். இவங்கிட்ட நம்ம கத்தி கன்னு அதெல்லாம் கொடுத்தா நம்மளுக்கு அதை பவர் ஆக்கி தருவான் போல இருக்கு கைஸ். ஸோ வாங்க போய் நம்ம ரோல் போட்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம இங்கேருந்து வாங்க நெக்ஸ்ட் ஐலாண்ட் எங்கன்னு பார்த்துடலாம். இங்கேருந்து 200 மீட்டர் தானே. ஸோ போயிட்டு ரோல் போட்டு வரலாம். 3, 2, 1 கோ. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஐலாண்ட். நம்மளுக்கு இப்போது லைட்டு ஐஸு அந்த மாதிரி எதாவது நல்ல ஃபுட்டு கடைசாலாம் இருக்குங்க. போட்டு ஸ்பீடாகவே போக மாட்டேங்குது கைஸ் இந்த போட்டு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஜங்கிள் வந்துடும். கைஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் கைஸ். ஏன்னா அப்போ தான் எனக்கும் என்கரேஜாக இருக்கும் வீடியோ எடுத்து போடுறதுக்காக. ஸோ வந்துடுச்சு கைஸ் ஜங்கிள். நம்மள மாதிரி இங்கே ஒரு போட்டு நிற்கிது கைஸ். இங்கே ஒருத்தர் இருக்கான். என் கூட PVP போட்டு பார்ப்போமா கைஸ்? அவன் PVP ஆஃபில் இருக்கு போல இருக்கு கைஸ். அவன் தெரிஞ்சு நம்மளோட பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போயிட்டு ரோல் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் நம்ம செகண்ட் ஐலாண்ட் கொஸ்ட்டு. ஆனால் இப்போ வாங்கினா நம்மளுக்கு லெவலே ஏறாது, கம்மியாக தான் ஏறும். அங்கே என்ன இருக்கா நாங்கள் வாங்க அவங்க அடிக்கலாம். இங்கே ஒருத்த நம்மளுக்குன்னே PVP ஆன் பண்ணுறான். போடு அவனை இன்னைக்கு கொல்லாமல் விட மாதிரி ஓடுறாங்க. கைஸ் நோ ரிவார்ட் கைஸ். அவன் நம்மளோட லெவல் ஹை போல். ஏதோ கையில் ஏதோ ஃப்ரூட் வச்சுருக்காங்க. கிட்ட போய் நின்று பார்ப்போம் தரானா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு அவன் சீன் ஓட்டுறான்னு நினைக்கிறேன். நம்ம போ. இங்கே ஒருத்தன் இருக்கான். இவன் அடிக்க முடியுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளோட பிளேயர்னு நினைக்கிறான். ஆனால் ஆச்சரியத்தில் போகிறான். ஸோ நம்ம போயிட்டு ஃப்ரூட் ரோல் பண்ணலாம். கடவுளே நல்ல ஃப்ரூட்டாக கொடுத்துரு. ஜூன் கைஸ் புதுசாக எதோ கைஸ் ஐஸ் கைஸ் ஜஸ்ட்டில் வந்து ஐஸ் கிடைக்காம போயிடுச்சு கைஸ். இவர் வேறு ப்ளீஸ்ன்னு கேட்குறாரு. கொடுக்கலாமா வேணாமா? நம்மளே ஃப்ரூட் கலெக்ட் பண்ண இருக்கோம். அவர் போயிட்டார். இதே வேஸ்ட் ஃப்ரூட்டு. ஸோ நம்மளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஃப்ரூட் இருக்கான்ட்டு. சாரி, இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கேஸ் யூஸர்கிட்ட வந்து நான் ஃப்ரூட்டு கேட்கலான்ட்டு வந்திருப்பேன். அப்போது நான் பாஸ் போட்டு கட் பண்ணிட்டு இப்போ தான் வீடியோ போடுறேங்க. ஏன்னா வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு, அதனால தான். ஸோ அதில் டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளால் ஃப்ரூட் ரோல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பண்ண முடியும்.
கைஸ் 34,000 கேட்குறாங்க கைஸ் ரோல் பண்ணுறதுக்கு. எனக்கு இங்கே ஒருத்தர் பார்த்தேன், இது வராரு. இப்போ கேட்டு பார்ப்போம் ஃப்ரூட்டு. ப்ளீஸ் ப்ரோ அடிக்கிறாரு. நம்மளும் போயிட்டு சண்டை போடுவாங்க. முதல்ல பிவிபி பலியாடு மாட்டி என்ன கைஸ் ஓடுறான். கைஸ் எனக்கு தெரிஞ்ச நம்மளோட லெவல் அதிகமாக கம்மியான்னு தெரில. ஆனால் ஓடிட்டு வாங்க நம்ம போயிட்டு மேலே போகலாம். யாரும் யாருமே தெரியல கைஸ், ஏதோ பெருசாக ஏதோ ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த பூஜா ஃப்ரூட்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ இங்கே நிறையா ப்ரோ பிளேயர்ஸாக இருக்காங்க கைஸ். நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியோ கஷ்டம். ஜஸ்டிஸாக நம்மளோட லெவல் அதிகமாக இருந்தார் போல இருக்கு. அவர் நம்மளை அடித்ததுனால தான் நம்மளுக்கு பவுண்டி குறையாம இருக்கு. ஸோ வாங்க நம்ம போயிட்டு அந்த மேலே இருக்கவர்கிட்ட போயிட்டு ஃப்ரூட்ஸ் கேட்கலாம். ரோல் தான் பண்ணுறாரு. ப்ளீஸ் ஃப்ரூட் நான் கேட்டேன், பறந்து போயிட்டாரு. ஹலோ காய் ப்ரோ ஃப்ரூட்டு சாப்பிடுவோம். எல்லாத்தையும் போயிட்டார் போல இருக்கு ஐஸ் ஃப்ரூட்டை. ரோல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். கடவுளே ஃப்ரூட்டு கூட என்ன ப்ரோ ரோல் பண்ணுறியா இல்லையா? ஏஎஸ்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல. நவுறார் லைட்டா. ஒரு காய்ஸ் இவர் கொடுக்குற மாதிரியே தெரில. நான் அந்த ஐலாண்டுக்கே போயிட்டு அவ்வளோக்கலாம் வாங்க. காய்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். அப்போ தான் புரியும் ஃபஸ்ட் எப்படி எப்படி லெவல் எடுக்கணும் அதெல்லாம் புரியுங்க கைஸ். நானும் ஒரு வீட்டை இருக்கோம் போகலாம். கைஸ் நானும் ஒரு வீட்டை தான் அவங்க அப்படி போகலாம். சரி இப்போ எதாவது நல்ல ஃப்ரூட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கும். நம்ம காசு சேர்த்துட்டு வந்துட்டு திருப்பி ஒரு ஸ்கின் பண்ணலாம். காய்ச்சி ஹைஸு இல்லை லைட் அந்த மாதிரி 2 ஃப்ரூட்டில் எதாவது கிடச்சாலாம் இருக்குங்க. பெருங்க நம்ம கிட்ட என்ன ஃப்ரூட் இருக்குன்னு பார்க்கலாம். சாண்டு ஸ்மோக்கு ஸ்பைஸ் 3த்தில் எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3த்தில் ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம். ஷார்ட்ஸ் வீடியோ இந்த மாதிரி லைவ் எல்லாம் போகணுன்னா மினிமம் ஒரு 50 லைக் மேலே கொடுங்க கைஸ். லைவ் போடுறேன். இதுதான் கைஸ் நம்ம நியூ ஐலாண்ட், டெசர்ட் ஐலாண்ட். செம்மையாக இருக்குல்ல. ஸோ முதல்ல கொஸ்து வாங்கி டெசர்ட் பேண்டேஜ். இவங்கெல்லாம் கூட கட்டி தாங்க வச்சுருக்காங்க. நம்ம கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம் கைஸ். இவங்களை அடிக்கிறதுக்கு ஈஸியாக தான் கைஸ் இருக்கு. 4 பேர் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரூட்டுக்கு எம்முன்னு இருக்குது, அதனால ஈஸியாக இருக்குது லெவல் ஏற்றுறது.
இந்த பாருங்க எங்கே போனான்னு என் பின்னாடி பாருங்க அதுக்குள்ளே 4 NPC கொண்டுட்டோம் கைஸ். நான் ஒரு டார்கெட் வைக்கிறேன். இப்போ நான் போடுற வீடியோ ஏதாவது ஒரு வீடியோவில் 500 லைக்ஸ் அது கூட பரவாயில்ல, ஒரு 100 லைக் மேலே இருந்தால் நான் ஏதாவது புது அவதார் வாங்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். அதுக்குள்ளே திருப்பி 4 பேர் ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். 15 மினிட்ஸில் அந்த மிடில் டவுன் என்ற ஐலாண்டில் ஏதோ பாஸ் ஸ்பான் ஆகுறாங்க கைஸ். இப்போ நம்மளால் முடிக்க முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அவன் 100 லெவலுக்கு மேலே தான் இருப்பான். இப்போ நம்ம போனாலும் செத்துருவோம் அவன்கிட்ட. நம்ம அதுக்கு என்கிட்ட லெவலே ஏற்றலாம். 633 லெவல் வந்திருக்கோம் கைஸ். ஒரு கொஸ்ட் முடிச்சா 2 லெவலே இருக்குது. ஸ்டக்காயிடுச்சு போல இருக்கு கைஸ். வந்துடுச்சு. நெட் கனெக்ஷன் கம்மியாக இருக்கு போல இருக்கு கைஸ் எனக்கு. அடிச்சே கொண்டானுங்க கைஸ் என்னை கத்தி வச்சு. எதிர் கூட பார்க்கல கைஸ் என்னை அடிப்பானுங்கன்ட்டு. நான் எவ்வளோ பெரிய ஈகிள் என்னை போய் அடிச்சிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா ஸ்மோக் ஃப்ரூட் சாப்பிட்லான்னு நினச்சேன்னா ஈகிள் புதுசாக கைஸ் நெட் லேக்லேயே என்னை கொண்டானுங்க கைஸ். என்னன்னு தெரில. போன பார்ட் எல்லாம் ஒழுங்காக தான் இருந்துச்சு. ஃபோன் லேக் ஆகுது போல இருக்கு. இது ஃப்ளேம் ஃப்ரூட்டோடே பரவாயில்ல கைஸ். கொஞ்சம் லெவலில் ஈஸியாக இருக்குது, அமௌண்ட்லாம் இருக்குது. நாலு பேர் கொண்டுட்டோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 10,500 ருபீஸ் இருக்குது கைஸ் ரவுண்டாக. நம்மளுக்கு 37,000 தேவைப்படுது. யாரும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தராங்க. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த ரோப்ளாக்ஸ் கேமில் பிளாக் ஃப்ரூட் பிடிச்சிருக்குன்னா அப்படி இருந்தால் வேறு எந்த கேம் போடலான்னு கூட சொல்லுங்கள், போடலாம். ஆனால் ரோப்ளாக்ஸ்க்கு நிறையா கேம் இருக்குது, அதுதான் கைஸ் சொல்கிறேன். இதே நான் ஒரு Noob2 Pro மாதிரி போடுறேன் கைஸ் ரோப்ளாக்ஸில் எல்லா கேமையும். இப்போனா என் டார்கெட்டு லெவல் 1லேருந்து 2800 லெவல் இருக்க போனோம் கைஸ். அதுதான் கைஸ் என் டார்கெட்டு. $65 லெவல் வந்துட்டாங்க கைஸ். ஒருத்தர் இருக்கான், இவங்க அடிக்கலாமா? இவங்க ஓரமாக போயிட்டு PvP ஆன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓடுறோம். அங்கே ஒரு மேலே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். 3 பேர் கைஸ். NPCன்னு அடிச்சுட்டு கொண்டுட்டாங்க கைஸ். நான் திருப்பி ஒரு வாட்டி போகிறேன். மாட்டிக்கினான் என்கிட்ட கைஸ். பவுண்டி கிடச்சிச்சு, முதல் பவுண்டி கைஸ் நம்மளோடது. செகண்ட் பவுண்டி கைஸ். நான் எல்லாம் லைனாக மாட்டானு. இங்கே ஒருத்தன் இருக்கான். இவனும் PvP ஆண்டில் தான் வச்சுருக்காங்க போல இருக்கு கைஸ். ஒரு அடியில் முடிச்சாங்க கைஸ் நம்மள. எனக்கு தெரிஞ்சு அவன் யூஸ் பண்ணுறது தான் லைட் ஃப்ரூட்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஸ்ட் பண்ண விட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி செட் பண்ணே தெரில கைஸ். PvP ஆன் பண்ணுறேன் போல இருக்கு, அதான் அவன் அடிச்சு கொண்டுட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சர்வர் ஆஃப் பண்ணணுன்னு தோணுது. நான் சர்வர் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறேங்க. இந்த சர்வரில் இருந்தால் லெவலை தோட மாட்டானுங்க. நான் சர்வரே ஆஃப் பண்ணுறேன். ஐயோப்பா. ஆனால் 2 பவுண்டி கைஸ் ஓசியில் கிடச்சிச்சு. அதுலேயும் ஒருத்தன் ஓட ட்ரை பண்ணான், ஆனால் என்னோட பிளேயர் போல இருக்கு. லைட் ஃப்ரூட் வச்சு நான் அடித்து முடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை நான்.
ஸோ லோடிங் டேட்டா ஸ்லோவாக லோடிங் ஆகுது எனக்கு வேறு. எப்போவுமே நான் பைரட் தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு பைரட் தான் கைஸ் பிடிக்கும். உங்களுக்கு ரெண்டுத்தில் எது பிடிக்குதோ அது சூஸ் பண்ணுங்க கைஸ். வாங்க இந்த ஐலாண்ட்லையாச்சும் நம்மளால் நிம்மதியாக லெவல் ஏற்ற முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாட்ஸ்லாம் கிளியராக போட்டுடலாம் கைஸ். இப்போதைக்கு நான் பிளாக் ஃப்ரூட் தானே யூஸ் பண்ணுறேன். 30 பிளாக் ஃப்ரூட்டுக்கு போட்டுடுறேன். நெட்வேர்ஸ்லாம் இப்போ ஓகே. இப்போ 15 எடுத்து மீலிக்கும் டிஃபென்ஸுக்கும், மிச்சம் 6 எடுத்து 3 மீலிக்கும் டிஃபென்ஸுக்கும் பாதி போட்டுடலாம் கைஸ். இருங்க இங்கே ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஸ்பான் ஆயிருக்கான்னு போய் பார்க்கலாம். இப்போதைக்கு எதுவும் ஸ்பான் ஆகல போல இருக்குது. ஸ்பான் ஆகும்போது எதாவது காட்டுமா இல்லை எதாவது டைமிங் காட்டுமான்னு தெரில கைஸ். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பி 4 பேரை கும்பலாக வச்சு அடிக்கணும் கைஸ். எனக்கு கொஞ்சம் நெட் லேக் தான் கைஸ் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். சேனல் இம்ப்ரூவ் ஆக புது ஃபோன் வாங்கி செம்மையான வீடியோஸ்லாம் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டுக்கு எவ்வளோ லெவல் போனோன்னு பார்க்குறேன். 75 லெவலுக்கு போனால் நெக்ஸ்ட்டு கொஸ்ட் தான் கைஸ். நம்ம இப்போ 65 லெவலில் இருக்கோம். இந்த செஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்காங்க, ஏன்னா நடுவில் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு கொஞ்சம் கிடைக்குது கைஸ். நம்மளுக்கு நியூவும் அவைலபிளாக இருக்குது, நான் இப்போ தான் கவனிக்கிறேன். ஃபெதர் ஸ்டோம் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்டிமேட்டாக இருக்குது. நான் வேணா இருங்க இது ரீலோட் ஆகிட்டோன்னே இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன். ஸ்க்ரீன் நல்லா ஜூம் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்பீடாக பறக்கிறேன் பார்த்தீங்களா கைஸ். நெக்ஸ்ட் மூவ் அன்லாக் பண்ணுறதுக்கு 80 மாஸ்டர் ஏற்றணும் போல் இருக்குது கைஸ். நம்ம இப்போ தான் 36 மாஸ்டர் ஏற்றிருக்கோம் கைஸ். நான் இப்போது லெவல் 75 ஏற்றிட்டோன்னே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் எப்படியோ 69 வரைக்கும் வந்திருக்கேன் கைஸ். என்னால் இப்போதைக்கு இது வரைக்கும் தான் கைஸ் ஏற்ற முடிஞ்சது. இதோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். அப்படி இல்லை வேறு ஏதாவது கேம் வேணுன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வேறு ஏதாவது கேம் கூட போடலாம் கைஸ். பாய் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க கைஸ், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் கைஸ்.